நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான ஜோதிட காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்க போகின்றோம். நிறைய பேரு கமெண்ட்ல சர்க்கரை நோயை பற்றி பேசுங்க சார் அப்படின்னு சொன்னதுனால நாம இன்னைக்கு சர்க்கரை நோயை பற்றி இருக்கக்கூடிய ஜோதிட காரணங்களை விரிவாக அலச போகின்றோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நோய் இது உண்மையிலேயே நோய் அல்ல. இது ஒரு வளர்ச்சிதை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய குறைபாடு. அதாவது மெட்டபாலிக் டிசார்டர், அதாவது வாழ்வியல் குறைபாடு. ஆனாலும் கூட இது நமது தினசரி வாழ்க்கையை கடுமையாக பாதிப்பதால அதை நாம நோய் என்கிறோம். அதனால தான் இதற்கு மருந்து கண்டுபிடிக்க நிறைய சிரமப்பட வேண்டியதுள்ளது. சர்க்கரை நோய்க்கு உண்டான ஜோதிட காரணங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோய்க்கு என காரக ராசி எதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தனியாக இதற்கு காரக ராசி கிடையாது. நீர் வீடுகள் அனைத்துமே சர்க்கரை நோயை தரக்கூடிய அமைப்பில் வரக்கூடியன. ஆக பாவகம் என்று எடுக்கும் பொழுது 6ஆம் பாவகம் நோய்க்கே உரிய பாவகமாகும். 8ஆம் பாவகம் என்பது தொடர் சிகிச்சை தேவையுள்ள நோய்களை குறிக்கக்கூடியது. நீண்ட கால பாதிப்புகளை தரக்கூடிய நோய்களை குறிக்கக்கூடியது. 12ஆம் பாவகம் என்று எடுக்கும் பொழுது அதிக செலவுகளையும் மருத்துவமனைகளையும் தொடர் சிகிச்சைகளையும் நம் ஆயுள் விரயமாவதையும் குறிக்கக்கூடிய வீடு. அதாவது இது லக்னத்திற்கு 12ஆம் வீடு, விரய வீடு. சுகர் என்பது, சர்க்கரை நோய் என்பது நேரடியாக பாதிப்புகளை தருவதை விட மனிதனின் ஒட்டுமொத்த இயங்குதலையே பாதிக்கக்கூடிய அமைப்புல உண்டாக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம 5ஆம் இடம் என்பது நிம்மதி சந்தோஷம் என்றால் அதற்கு அஷ்டமஸ்தானமாக வரக்கூடிய 12ஆம் இடம் பாதிக்கப்படும் பொழுது மனிதனுக்கு நிம்மதி கெட்டு, தூக்கம் கெட்டு, வாழ்க்கையை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபாக வாழ வைக்கிறது. ஆக மனிதனுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஜாதகருக்கு சுகர் வருவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி தருகிறது. ஆக 6, 8, 12ஆம் பாவகங்கள் சர்க்கரை நோயை தரக்கூடிய பாவகங்களாக கருதப்படுகிறது. அதற்கு அடுத்தாப்புல கிரகங்கள் என்ன எடுக்கும் பொழுது சுக்கிரன், குரு, சனி 3மே சர்க்கரை நோயை தரக்கூடிய கிரகங்களாகும். அது ஏன் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல சுக்கிரன். நம் உடலில் சுரக்கக்கூடிய அனைத்து சுரபிகளுக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியது சுக்கிரனே. சுரபிகளால் ஏற்படக்கூடிய அனைத்து நோயையுமே சுக்கிரன் குறிப்பார். ஆக கணையத்தில் சுரப்பது இன்சுலின். ஆக இன்சுலின் பாதிக்கப்படும் பொழுது சுக்கிரன் நோயை சுகர் நோயாக, அதாவது சர்க்கரை நோயாக ஜாதகருக்கு ஏற்படுத்துகிறார். குரு இனிப்பை குறிக்கக்கூடிய கிரகம், அதிக உடல் எடையை குறிக்கக்கூடிய கிரகம், நமது உடம்புல இருக்கக்கூடிய நமது சாப்பாட்டில் இருக்கக்கூடிய புரோட்டீனை குறிக்கக்கூடிய கிரகம். ராஜ உறுப்புகளாக இருக்கக்கூடிய கல்லீரல், கணையம், சிறுநீரகம், நுரையீரல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய உறுப்புகளை எல்லாமே குருவே குறிப்பார். ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடிய உறுப்புகள் நேரடியாக பாதிக்கப்படும் பொழுது, உடல் எடையை பாதிக்கப்படும் பொழுது, இனிப்புனால நோய்களை கொண்டு வரும் பொழுது, இனிப்பு சத்துனால நோய்களை கொண்டு வருது அப்படின்னு எடுத்துக்கங்க. இனிப்பு சத்துனால் நோய்களை கொண்டு வரும் பொழுது இந்த குரு நமக்கு சுகர் நோயை, சர்க்கரை நோயை ஏற்படுத்துகிறார். சனி ஏன் இங்க வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீண்ட கால நோயை குறிக்கக்கூடியவர் சனி. ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிடும் பொழுது அதை அடுத்த நோயாக, அது ஒரு வேறு நோயாக, வேறொரு பரிணாமத்துல அதை வெளிக்காட்டக்கூடியவர் சனி. சைடு எஃபெக்ட்ஸை குறிக்கக்கூடியவர் சனி. தலைவலிக்கு மருந்து சாப்பிட்டா வயிற்று வலி வர மாதிரி இருக்கக்கூடிய நோய்களை எல்லாமே சனியே குறிப்பார். ஆக எல்லாமே இருந்தாலும் எதையுமே அனுபவிக்க விடாமல் தடை செய்யக்கூடிய கிரகம் இந்த சனி. எந்த உறுப்பு கெட ஆரம்பிக்கிறதோ அங்கே சனி இருப்பார். கைகால் வலி, கால் எரிச்சல், சோம்பல், உடல் சோர்வு, உடல் வலி, கால் மரத்து போவது, கால்களில் ஏற்படக்கூடிய புண்கள், பொதுவாகவே ஆறாமல் இருக்கக்கூடிய புண்கள், அஜீரண கோளாறு, மனச்சோர்வு என அனைத்துமே சனியே குறிப்பார். ஆக இது அனைத்துமே சர்க்கரை நோயின் வெளிப்பாடு. சர்க்கரை நோய் என தனியாக நேரடியாக எந்த பாதிப்பையும் தராது. அந்த நேரடியாக பாதிப்புகளை தருவதை விட அதனுடைய கான்சிக்வன்சஸ் மூலமாக அதிகமான காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷனை உருவாக்கும். அதாவது உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரை சத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விட சர்க்கரை சத்து ரத்தத்தில் அதிகமாக இருப்பதனால ஏற்படக்கூடிய கான்சிக்வன்சஸ், அதாவது பின் விளைவுகளின் மூலமாக மனிதனின் உடலை, ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கிறது. அதனாலதான் இந்த சுக்கிரன், குரு, சனி மூவருமே சர்க்கரை நோயை குறிக்கக்கூடிய கிரகங்களாக வருவார்கள். ஆக இந்த சுக்கிரன், குரு, சனி இந்த மூவருமே ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் பொழுது மூவருக்குமே 6ஆம் இட தொடர்பு ஏற்படும் பொழுதோ, அல்லது மூவரில் இருவருக்கு 6ஆம் இட தொடர்பு ஏற்படும் பொழுதோ, அல்லது மூவரில் ஒருவருக்கு 6ஆம் இட தொடர்பு ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு சர்க்கரை நோயை ஜாதகருக்கு தந்துவிடும்.
குரு சுக்கிரன் சனி மூவரும் ஒருவருக்கொருவர் தொடர்பு பெற்று மூவரில் யாராவது ஒருத்தருக்கு 6ஆம் இட தொடர்பு பெற்றிருந்தால் கூட அது சர்க்கரை நோயை கொண்டு வந்துவிடும். சுக்கிரன் குரு இருவருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீர் ராசியோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய சமயத்துல சர்க்கரை நோயை தந்துவிடும். சனி குரு சேர்க்கை நீர் ராசியில ஏற்படும் பொழுதும் உங்களுக்கு சர்க்கரை நோயை தந்துவிடக்கூடிய அமைப்பாகும். ஆக இங்க குருவும் சுக்கிரனும் சேரக்கூடிய அமைப்புல குரு வந்து கணையத்தை குறிக்கக்கூடிய கிரகமாகும். சுக்கிரன் வந்து கணையத்தின் செயல்பாடை குறிக்கக்கூடிய கிரகமாகும். எப்படி புதன் வந்து நரம்புகளை குறிக்கக்கூடியவர், புதன் நரம்புகளின் செயல்பாட்டை குறிக்கக்கூடியவர் சனி. அதுபோல கணையத்தை குறிக்கக்கூடிய குரு என்றால் கணையத்தின் செயல்பாட்டை குறிக்கக்கூடியவர் சுக்கிரன். ஆக இங்க இருவருமே சேரும் பொழுது எப்படி ஒருவர் தாம்பத்திய சுகத்தை தடுக்கிறாரோ, எப்படி ஒருவர் குழந்தை பாக்கியத்தை தடுக்கிறாரோ, அதே போல இருவரும் இணையும் பொழுது கணையத்தின் செயல்பாட்டை இருவருமே பாதிக்கிறார்கள். அதன் மூலமாக இன்சுலின் குறைபாடு ஏற்பட்டு சர்க்கரை நோய் வருவதற்கான அமைப்பாக வெளியே வருகிறது. அதுக்கு அடுத்தாப்புல குருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குருவே தன்னந்தனியாகவே அவர் 6ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றிருந்தாலே அவரை சர்க்கரை நீரிழிவு நோய் வருவதற்கான அமைப்புகளை உண்டு பண்ணி விடுவார். ஏன்னா அவரே கணையத்துக்கு அதிபதி. ஆக அவரு அந்த ஜாதகத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய அமைப்புல 6ஆம் அதிபதியாக வர்றாருன்னா அவரே தனது ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதித்து ஆட்டோமேட்டிக்காக ஜாதகருக்கு சர்க்கரை நோயை தந்து விடுகிறார். சனின்னு வரும் பொழுது சனி 6ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது வயிறு அஜீரண கோளாறுகளை தரக்கூடிய கிரகம் ஆவார். இங்க குரு சனி சேர்க்கையுமே அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தும், வாயு தொந்தரவுகளை ஏற்படுத்தும், அசிடிட்டியை ஏற்படுத்தும், அல்சரை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் குரு சனி சேர்க்கை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது. நாம் சாப்பிடக்கூடிய இந்த குளுக்கோஸை ஆற்றலாக மாற்றக்கூடிய வேலையை செய்வது யாருன்னு பாத்தீங்கன்னா சனியே. சோ சனி வந்து உங்களுக்கு வேலை நிறுத்தம் செய்யும் பொழுது எப்படி ஒரு ஃபேக்டரியில இருக்கக்கூடிய லேபர்ஸ் வந்து வேலை நிறுத்தம் செய்கிறார்களோ அப்ப அங்க உற்பத்திகள் பாதிக்கப்படுகிறதோ, எப்படி ரா மெட்டீரியல் எல்லாம் யூசேஜ் இல்லாம அப்படி குடோன்ல தங்கி போகுதோ அதே போலயே இங்க சனி வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணும் பொழுது வேலை நிறுத்தம் செய்யும் பொழுது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அப்படி சர்க்கரை நோயாக தங்கி விடுகிறது. அதன் காரணமாக நம்ம ரத்தத்தில் அதிகமாக சர்க்கரை தேங்கி விடுகிறது. குளுக்கோஸை குறிக்கக்கூடிய கிரகம் குரு, கிளைகோஜன் குறிக்கக்கூடிய கிரகம் குரு. அதீதமான குளுக்கோஸ் கிளைகோஜன் என்று அழைக்கப்படுகிறது. அதை குறிக்கக்கூடிய கிரகம் குரு. ஆக இங்க குரு வந்து சனி வந்து அடம் பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக குருவினுடைய குளுக்கோஸை செரிக்காம அதை வெளியேற்றாம விட்டு விடுவார். அதன் காரணமாகவும் உங்களுக்கு இங்க சர்க்கரை நோய் வருவதற்கான அமைப்புகளை ஏற்படுத்தி விடுகிறது. ஆரம்பகால சர்க்கரை நோயை தருவது சுக்கிரன் தருவார். அதிதீவிரமான சர்க்கரை நோயை தரக்கூடியவர் குரு ஆவார். எப்பொழுதுமே தெரிஞ்சுங்க, குருவின் பார்வை நோயை வளர்க்கவே செய்யும். ஆனா அதற்கான மருத்துவத்தையும் சேர்த்து தரக்கூடிய நிலை குரு தருவார். சர்க்கரை நோயினால ஏற்படக்கூடிய அனைத்து சைடு எஃபெக்ட்ஸுமே சனி குறிப்பார். அதாவது பின் விளைவுகள் கான்சிக்வன்சஸை குறிக்கக்கூடியவர் சனி. இங்க ஆறாத புண்களை குறிக்கக்கூடியவர் சனி. பஸ் வைக்கக்கூடிய துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு இடம் கெட்டு போகுது, அழிவு போயிட்டு இருக்குது அப்படின்னா அங்க சனி வந்து விடுவார். ஆக பாதிக்கப்பட்ட உறுப்புகள்னு வரக்கூடிய அமைப்புல கண்கள், சிறுநீரகம், யூரினரி பிளாடர் இந்த மாதிரி சனி எந்த சாரத்தில் அமர்ந்திருக்கின்றாரோ அதனுடைய காரகத்துவத்தை சனி பாதிப்பார். சுகரின் மூலமாக, நீரிழிவின் மூலமாக வரக்கூடிய பின்விளைவுகள் சனி குறிப்பார். சனி எந்த நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த நட்சத்திர சாரத்திற்கு அதிபதிக்கு எந்த உறுப்புகள் அதிபதியாக வர்றார்களோ அந்த உறுப்புகளை பாதிப்பதன் மூலமாக நீரிழிவு நோயின் பின்விளைவுகளை, பக்க விளைவுகளை ஜாதகருக்கு உண்டு பண்ணுவார் சனி. புரியுதுங்களா? ஆக இங்க சனி வந்து ஏன் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா கடுமையான உடல் உழைப்புக்கு காரகர் சனி. ஆக இங்க சனியை நாம வந்து செயல்படுத்திட்டோம்னு சொன்னா இங்க நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய குளுக்கோஸை குறைத்து விடலாம். அப்படிங்கிறதுனால தான் டாக்டர்ஸ் எல்லாமே சுகர் வந்த உடனேயே உங்களுக்கு எக்ஸசைஸ் அதிகமாக செய்யுங்க, உடல் உழைப்புகள் அதிகமாக செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஆக உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் பொழுது இந்த நீரிழிவு நோய் அதிகமாக ஜாதகரை பாதிக்காது. அதனாலதான் சைக்கிளிங் போங்க, வாக்கிங் போங்கன்னு சொல்லப்படுகிறது. ஆக இங்க இன்சுலினுக்கு பதிலா சர்க்கரை நோய்க்கு உண்டாகக்கூடிய இன்சுலினுக்கு பதிலா நம்ம மாத்திரையாகவோ இன்சுலினாகவோ நம்ம டைரக்டாக ஏற்றுறோம். அது சுக்கிரனுக்கு உரியது. ஆக குரு இங்க கணையத்துல பாதிக்கப்படுறதுனால இவங்க 3 பேரும் சேர்ந்து ஜாதகர்களுக்கு சர்க்கரை நோயை உண்டு பண்றாங்க. இந்த லக்னம், அந்த லக்னம், இந்த ராசி, அந்த ராசி, இல்ல 12 ராசிகளுக்கும் சர்க்கரை நோய் வருவதற்கான அமைப்புகள் உண்டு. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்துல 6ஆம் அதிபதியாகவோ 8ஆம் அதிபதியாக 12ஆம் அதிபதியாகவோ இந்த குரு, சுக்கிரன், சனி வந்து விடுகிறார்கள். அதே போல
6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி நீர் வீடுகளாகவும் வந்து விடுகிறது. ஆக இந்த குரு சுக்கிரன் சனி 6, 8, 12ஆம் வீடுகள்ல நின்றாலோ அல்லது தொடர்பு பெற்றிருந்தாலோ அல்லது இந்த 6, 8, 12ஆம் வீடுகள் நீர் வீடுகளாக இருந்தாலோ அங்கே குரு சுக்கிரன் சனி தொடர்பு பெற்றாலோ சர்க்கரை நோய் வருவதற்கான அமைப்புகள் வாய்ப்புகள் ஜாதகருக்கு ஏற்படுகிறது. இதன் காரணமா தான் பாரபட்சமே இல்லாம 12 ராசிக்கும் 12 லக்னத்துக்கும் சர்க்கரை நோய் வருவதற்கான அமைப்புகள் ஏற்படுகிறது. ஆனா அதன் காம்ப்ளிகேஷன்ஸ் அதனுடைய கான்சிக்வன்சஸை தீர்மானிப்பது நமது ஜாதக தசாபுத்தி அமைப்பு. ஆக இங்க மருந்து செயல்படக்கூடிய அமைப்புல இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நமது ஜாதகத்தினுடைய வலுவான நிலையை பொறுத்து, லக்னாதிபதியின் நிலையை பொறுத்து, 9ஆம் அதிபதியின் நிலையை பொறுத்து, 9ஆம் இடமே 9ஆம் அதிபதியே நமக்கு சாப்பிடக்கூடிய நம்ம உட்கொள்ளக்கூடிய மருந்து நல்ல முறையில நம்ம உடம்பு ஏத்துக்குதா, அது நல்லபடியாக நோயை குறைக்குதா அப்படிங்கிறத காட்டுறது 9ஆம் இடமே அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கிறோம். ஆக நம்ம உணவு கட்டுப்பாடு இல்லைங்கிறதுனால தான் சுகர் வந்துருச்சு, இல்ல இனிப்பு அதிகமா சாப்பிட்டதுனால தான் சுகர் வந்துருச்சு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நாமெல்லாம் ஒரு ஜோதிடர்கள். அதனால எப்பொழுதுமே கிரகங்களினுடைய செயல்பாடே ஜாதகர்களுக்கு இந்த மாதிரியான நோய்களை ஏற்படுத்திக்கிறதுங்கிறத மனதால நீங்க உறுதியாக ஆய்வு செய்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா டெய்லி தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வருஷம் 365 நாளும் தண்ணி அடிப்பாங்க, ஆனா அவங்களுக்கு எந்த விதமான நோய்களும் வராது. ஒரு சிலர் எந்த விதமான தீய பழக்க வழக்கங்களும் இல்லாமல் இருப்பார்கள், ஆனா அவர்களுக்கு கடுமையான நோய் தொந்தரவுகளை ஜாதகருக்கு தந்துவிடும். அது அத்தனைக்குமே காரணம் இந்த கிரக அமைப்புகளே. ஆக இனிப்பு சாப்பிட்டா சுகர் வந்துடும், சுகர் வந்தது இனிப்பு சாப்பிட்டதுனால அந்த ஜாதகருக்கு சுகர் வந்தது, டயட்ல இல்லைங்கிறதுனால சுகர் வந்தது, ஓவர் வெயிட் இல்லைங்க ஓவர் வெயிட்டாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால சுகர் வந்தது, பிசிக்கலாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால சுகர் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் காரணம் கிடையாது. இந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் பொழுது ஜாதகருக்கு உங்களுக்கு நோய் வருவதற்கான அமைப்புகளை ஏற்படுத்தி விடுகிறது, அந்த தசாபுத்தி அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி. ஆக இந்த சுகரின் மூலமாக ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை, அதன் பின் விளைவுகளை சனி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரத்தின் வழியாக நாம தெரிந்து கொள்ளலாம். சந்திரன் எப்பொழுதுமே இதோட சந்திரனையும் சேர்த்துக்கணும். ஏன்னா சந்திரன் உடல்காரர்கள் இல்லையா, அதனால சந்திரனையும் நோய்க்குன்னு எடுக்கும்பொழுது சந்திரனையும் கணக்கில் கொள்ள வேண்டும். பலவீனமான சந்திரனாக இருக்கும்பொழுது அதீதமான நோய் தொந்தரவுகளை தரும். ஏன்னா இயற்கையாகவே இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும். 6ஆம் இட தொடர்பு 6ஆம் அதிபதி தொடர்பு லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ இருக்கக்கூடாது என்பது மிக மிக முக்கியமானது. நான் சிசேரியனுக்கு குறிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இதை நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பேன். 6ஆம் இட தொடர்போ 6ஆம் அதிபதி தொடர்போ லக்னத்துக்கு சந்திரனுக்கு இல்லாமல் பார்த்துக்குவேன். அதே போல ஆதியில் வரக்கூடிய தசாவுக்கும் 6ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்த்து கொள்வேன். ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில விஷயங்களை நாம காம்ப்ரமைஸ் பண்ணித்தான் சிசேரியனுக்கு நாள் குறிக்கிற மாதிரி வரும். அப்படி வந்தாலும் கூட உங்களுக்கு குழந்தையின் ஆயுள், ஆரோக்கியம், படிப்பு, திருமணத்துக்கு சிறப்பாக இருக்கிற மாதிரி தான் குறிப்பான ஒழிய அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் செய்து கொள்ள மாட்டேன். அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த 6ஆம் இட தொடர்பு குழந்தையுடைய லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ இல்லாமல் பார்த்துக் கொள்வேன். ஏன் இங்க நான் சொல்றேன்னா, இங்க சந்திரனுக்கு 6ஆம் இட தொடர்பு இருக்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய்கள், தொடர் சிகிச்சைகள் தேவைப்படக்கூடிய நோய்கள்ல அந்த குழந்தைக்கு ஜாதகருக்கு விரைவில் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டாகிவிடும். சரி, அதுக்கு அடுத்தாப்புல குரு சுக்கிரன் சனியோடு ராகு கேது இணைவு பெறுவது, அதிலும் குறிப்பாக இந்த ராகு கேதுக்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு பெற்ற அமைப்புல வரும் பொழுது அதீதமான துன்பம் ஏற்படுவதற்கான காரண கிரகமாக இந்த ராகு கேதுக்கள் ஆகிவிடுகிறது. இது சர்க்கரை வியாதியால உடல் உறுப்புகளை கடுமையாக பாதிப்படைவதை காட்டுகிறது. 5ஆம் வீடு கணையத்தை குறிக்கக்கூடிய வீடு, குருவும் கணையத்தை குறிப்பார். ஆக கணைய செயல்பாடுகளை குறிக்கக்கூடியவர் சுக்கிரன். அதனால இந்த சுக்கிரன் முதல் நிலையாக சுகருக்கு காரணமாக ஆகிறார். அதற்கு அடுத்தாப்புல வரக்கூடியது குரு ஆகிறார். இந்த 5ஆம் இடம் பாதிக்கப்படும் பொழுதும் குரு பாதிக்கப்படும் பொழுதும் குரு ராகு கேதுடைய சனியோடு சேர்ந்து பாதிக்கப்படும் பொழுதும் உங்களுக்கு சுகர் நோய் வருவதற்கான அமைப்புகள் உண்டாகிறது. கால்கள்ல பாதிப்பு என்ன அப்படின்னு வந்தாலே நம்ம சனியை பார்த்து விட வேண்டும். சூரியன் கால் கட்டை விரலை குறிக்கக்கூடிய கிரகமாவார். ஆக தனது ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கால் சனியின் ஆதிக்கத்தில் வரக்கூடியது. தனது ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் கட்டை விரலை ஜாதகர் முதல்ல வந்தோடனே பாதிப்பார். அதனாலதான் அடிக்கடி சுகர் பேஷண்ட்டுக்கு கட்டை விரல்ல பாதிப்புகள் ஏற்படுகிறது. அதுக்கு அடுத்தாப்புல குரு தசைகளை குறிக்கக்கூடியவர். அதற்கு தகுந்தாற் போல
இங்க சனி வந்து தசைகளை குறிக்கக்கூடிய அமைப்புல பாதிக்கிறாரா, இல்ல கட்டை விரல்ல பாதிக்கிறாரா அப்படிங்கிறது நடக்கக்கூடிய தசாபுத்தி நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில வேறுபாடு ஏற்படக்கூடியது. சுக்கிரன் பாத்தீங்கன்னா அழகை குறிக்கக்கூடியவர், நேரத்தை குறிக்கக்கூடியவர். ஸோ சுக்கிரனின் மூலமாக பாதிப்புகள் ஏற்படுது ஜாதகருக்கு சுகர் பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னா உடல்ல பளபளப்புகள் குறைவது, தேஜஸ் குறைவது, ஸ்கின்ல பாதிப்புகள் ஏற்படுவது. சனி வந்து ஆறாத புண்களை குறிக்கக்கூடியவர். ஆக இங்க சுக்கிரன், சனி, குருலாம் தொடர்பு பெறும் பொழுது இந்த மாதிரி உடம்புல உள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை உண்டாக்கும். சுக்கிரன் வரும்பொழுது ஸ்கின் பாதிப்பு, பளபளப்பு, உடல்ல பளபளப்பு குறையிறது, தேஜஸ் குறையிறது, ஆள் திடீர்னு விழிஞ்சு போயிட்டாரு, 10 கிலோ குறைஞ்சிட்டாரு, 15 கிலோ குறைஞ்சிட்டாரு, ஆளே முன்ன மாதிரி இல்ல, வயசான மாதிரி ஆயிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் சுகர் வந்த பிறகு சொல்றோம் பாத்தீங்களா, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சுக்கிரனே. ஆக நம்ம ஏற்கனவே குரு பார்த்தோம். குரு ஓவர் வெயிட்டுக்கு காரகர். அவரும் உடல் எடையை குறைப்பதற்கான அமைப்புகளை உண்டு பண்ணி தந்து விடுவார். சனின்னு பார்க்கும் பொழுது கால்களில் பாதிப்பு, ஆறாத புண்கள், உடல் உறுப்புகள் பாதிப்புகளை தருவார். ஆக இங்க சனி வந்து ஆறாத புண்களையும், ராகு கேதுக்கள் வந்து தீவிர சிகிச்சைகளை பெறக்கூடிய அமைப்பையும், செவ்வாயின்னு வரும் பொழுது ஆபரேஷனையும் குறிக்கக்கூடிய கிரகமாக வரும். இங்க அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி, பாதகாதி தசை, மாரகாதி தசைன்னு தொடர்பு பெற்று வரும் பொழுது சனியும் பாதிக்கப்படும் பொழுது, சம்மந்தப்படும் பொழுது, செவ்வாயும் சம்மந்தப்படும் பொழுது, சனி செவ்வாய் மாரகாதிபதி, பாதகாதிபதி தொடர்புகள்லாம் ஏற்பட்டு தசாபுத்தி அமைப்புகள் வரும் பொழுது ஆம்புடேஷன் வரைக்கும், அதாவது உடல் உறுப்புகளை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் வரைக்கும் ஜாதகருக்கு இட்டு செல்கிறது. சரிங்களா? இதுக்கு மேல ரொம்ப டீப்பாக போக வேண்டாம்னு நினைக்கிறேன். இதுவே போதுமான அளவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தாப்புல வேறு ஒரு சந்தர்ப்பத்துல இதற்கு உண்டான உதாரண ஜாதகத்தை வேணும்னா நான் வேணா விளக்கி சொல்றேன். கமெண்ட்ல சொல்லுங்க. உதாரண ஜாதகம் வேணும்னா அதையும் வேணா ஒரு 2, 3 உதாரண ஜாதகத்தோடு மேல நம்ம சொன்ன விதிகளின் அடிப்படையில ஆய்வு செய்து போடலாம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். இந்த பதிவு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.